ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. முதல்ல அப்டேட்டை பார்த்துடலாமா? அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் வீடியோ விட்டு வராதனால வியூஸ் கொஞ்சம் கம்மியாக வருது. யாரும் சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சரி ஓகே நம்ம போடுறத பார்க்குறாங்க இத்தனை பேர், இவங்களுக்கு அனுப்பி போடலாமேன்னு மோட்டிவேஷனாக கொஞ்சம் இருக்கும். பாருங்கள் கைஸ், இருமலோடு உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன். அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்காதுங்க, ஒரு சில இடங்களில் இருமல் வரும். ஃபஸ்ட்டு என்னென்னா நியூ யூஎஃப்ஓ. என்னென்னா நம்ம ஆக்சுவலி ஏலியன் மோட் வந்து இதில் யூஎஃப்ஓ மேலே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுல, அது ஆக்சுவலி போன வீடியோவில் வந்திருக்கும். அந்த வீடியோவில் போய் பாருங்கள், யூஎஃப்ஓ வந்திருக்கும். இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன், அதை நம்ம இந்த நார்மல் லேண்ட்லேயே சீட் கோட் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரப்போதும். ரெண்டாவது நம்ம போன வீடியோவில் சொன்னது தான் என்பிசி பைக். இவ போகிறாங்க பார்த்தீங்களா காரில் என்பிசிஸ், அதே மாதிரி பைக்லேயும் போவாங்க. இப்போ நம்ம காரை ஓட்ட போர் அடிச்சிருச்சுன்னா பைக் எடுத்து ஓட்டிக்கலாம். தேர்டு வந்து புது ட்ரெயின். இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன், அந்த இன்ஜின் மாதிரி இருக்கா, இந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் எடுத்து தனியாக ஓட்டுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஃபோர்த் ஒன் லேண்ட் க்ரூசர். இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன், இது ஆக்சுவலி அடுத்த அப்டேட்டில் கன்ஃபார்மாக வருதுன்னு சொல்லிட்டாங்க வித் சீட் கோட். ஃபிஃப்த்து கலர் சேஞ்சிங் பிளேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அங்கே பிளேன் தெரியுதுல, அந்த பெரிய பிளேனுக்கு கலரை மாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா இப்போ மாற்ற முடியாது. அடுத்த அப்டேட்டில் அந்த மாதிரி மாற்றலாமா? இப்போ நம்ம ஃபோனில் நார்மலாக எடுக்கும் போது ஒரு சில வண்டிங்களுக்கு மாற்ற முடியும். அந்த மாதிரி இப்போ இந்த பிளேனுக்கும் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது மஞ்சள் கலர் பிளேன் கிடையாது, ஒயிட் கலர் பிளேன். இப்போ நான் பிக்சர் போட்டிருப்பேன் ஏற்கனவே. சிக்ஸ்த்து வந்து என்னென்னா, இந்த கேப்ஷனில் தான் பாட்டு வந்திருப்பீங்க. என்னென்னா நம்மளோட நிறையா சீட் கோட் கொச்சன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இப்போ நிறையா பேர் எதிர்பார்க்குறது மல்டி பிளேயர் தான். இந்த மல்டி பிளேயர் வர்றதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பிக்சரை போடுற பாருங்களேன், ஒரு 2 பேர் வேலை செய்கிறாங்களா, இந்த மாதிரி ஒன்று நம்மளே க்ளோன் பண்ணிக்கிற மாதிரி வரணும், இல்லாட்டி மல்டி பிளேயர் வரலாம். இது ஆக்சுவலி ஆஃப்லைன் கேம்னாலேயே வருமானே பல யூடியூபர்ஸ்க்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஆன்லைன் கேம்னா தான் ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஆன்லைன் இருந்தால் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விளையாட முடியும். ஒருவேளை இந்தியன் பைக்ஸ் ஆன்லைன் ஆக்குனா நடக்கலாம், இல்லாட்டி நடக்காமையும் போகலாம். அது கன்ஃபார்மாக தெரில. சரி ஓகே கைஸ், இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய அப்டேட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு புது அப்டேட் வரேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.